புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேயில் நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்க போகிறோம். புதுயுகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சிறந்த ஆண்டாக இருக்கணும். வீட்டில் எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக எப்பவும் இருக்கணும் ஆண்டாக நான் வேண்டிக்கிறேன். பொதுவாக இன்றைக்கி தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டாலே கேட்சியாக டைட்டில் வைக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாகி போச்சு. அதுலேயும் உங்கள் டைட்டில் காஷ்மோரா ரொம்பவே கேட்சியாக இருக்குது. இந்த காஷ்மோரா டைட்டிலோட மீனிங் என்ன சார், கொஞ்சம் சொல்லுங்களேன். டைரக்டர் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். டைட்டில் சொன்னோன்னு பேர் என்ன சார், அர்த்தம் என்ன சார் அப்படின்னோடனே அவர் வந்து இல்லை சார் அது ஜென்ரலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படின்னாரு. ஆமாங்க, என்னென்னு கேட்கணுன்னு தோணுது இல்லைனாரு. ஆமாங்க, என்னென்னு கேட்கணுன்னு தோணுது, அது இருந்தால் போதும் சார் அப்படின்னாரு. பட் காஷ்மோராங்கிறது வந்து இந்த ஒரு பிளாக் மேஜிக்கு, ஒரு டெட்லி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அடக்க முடியாத ஒரு ஒரு சக்தி, அப்படி அந்த அர்த்தத்தில் அது வருது. ஆனால் இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் காஷ்மோரா. நான் 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் பேர் காஷ்மோரா. ஸோ அதுதான் டைட்டிலாக அப்படியே வச்சுட்டாரு. பட் எனக்கு என்னென்னா அர்த்தம் புரியணும்னு அவசியம் இல்லை, சில விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். காஷ்மோரா இது என்ன மாதிரியான ஒரு படம் சார்? ஏன்னா இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும் போது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டா, இல்லை கரண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயமா, இல்லை ஃபுல்லாகவே மேஜிக் சம்மந்தப்பட்ட படமா அப்படின்னு பல டவுட் கிளம்புது சார். காஷ்மோராங்கிறது எப்படிப்பட்ட படம்னு கொஞ்சம் நீங்களே சொல்லிடுங்க சார். கற்பனை கதை தான். எனக்கு என்னன்னா சின்ன வயசுல நம்ம உட்காந்து கேட்போம் இல்லையா, இந்த 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அந்த ஒரு குருவி கூடு இருக்கும், அந்த குருவி நெஞ்சுக்குள்ளதான் வந்து இந்த சாமியாரோடைய உயிர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு கதைகள் கேட்போம்ல, அந்த மாதிரியான ஒரு கதையா சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு குழந்தைங்க உட்காந்து கதை சொல்லுவோம் இல்லையா நைட்ல, அப்படி ஒரு கதையா எனக்கு இருந்துச்சு கேட்கும் போது. அண்ட் 2 கேரக்டர் சொன்னாரு, 2 வெவ்வேறு கேரக்டர் சொன்னாரு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஜானர் ஃபிலிம் தான் சொல்ல முடியும். உங்கள் கேள்விக்கான பதிலாக சொல்லணும்னா அதில் வந்து ஹாரர் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் ஒரு 30 மினிட்ஸ் வரக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம் இருக்குது. இந்த மகதீரா படங்கள் வந்த மாதிரி ஒரு 1/2 hour ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் வருது. இது போக வந்து இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தமான விஷயங்கள், மேஜிக் சம்மந்தமான விஷயங்கள்னு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்த கிராஃபிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு படத்துக்குள்ள இத்தனை விஷயங்களும் இருக்குது, சரியான ஆக்ஷன் இருக்குது. ஸோ இது எப்பாதான் அந்த மாதிரி அமையும். ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு வந்து அதிகபட்சமான மெனக்கடல்கள் தேவை சார். உதாரணத்துக்கு காஸ்டியூமாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டிஸ், லொக்கேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சார். சார் இந்த காஷ்மோராங்கிற கெட்டப்பில் நீங்கள் அசத்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இந்த காஷ்மோரா கெட்டப்புக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் என்ன? கோகுல் வந்து இந்த கதாபாத்திரங்கள் பற்றி தான் மந்தளவு சொன்னார். கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லலை. காஷ்மோராங்கிற அந்த ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருடைய லைஃப் என்ன, அவன் எப்படி இருப்பான், அதில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 5 சீன் சொன்னார். அதை நடிச்சே காமிச்சார், பிரமாதமாக நடிச்சு காமிச்சார். ஏன்னா அதுக்காக வந்து அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, பல இடங்களுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த மாதிரி புள்ளி சுயம் வைக்கிறவங்க எடுக்கிறவங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய செயல்பாடுகள் பாடி லாங்குவேஜை பிடிச்சிட்டு வந்து ஒன்று பண்ணி காமிக்கிறாரு. அண்ட் இன்னொரு ஒரு சூப்பர் ஹியூமன், இவன் எப்படி நார்மல் ஹியூமன் பீயிங்கோ அப்படி ஒரு சூப்பர் ஹியூமன் முன்னாடி வாழ்ந்த ஒரு கேரக்டரை பற்றி அவர் விவரமாக சொல்கிறாரு. அது சொல்லும் போதே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தனை வாயில் சொல்லிட்டா பத்தாது, அவனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தணும்னா அந்த அப்பியரன்ஸ்லேயே நீங்கள் நம்புற மாதிரி இருக்கணும். அவனுடைய உருவ தோற்றமும் அவன் போட்டிருக்கிற உடைகளும் அவனுடைய பாவங்களும் பாவனைகளுமே வந்து உங்களை நம்ப வைக்கணும். அது பேசுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர்றது, அவன் வாயை திறந்து பேசுறதுக்கு இல்லை, பார்த்தாலே அந்த இது கொண்டு வரணும். ஸோ அதுக்கான மெனக்கடல் தான் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயம். அந்த காஸ்டியூம் ஆகட்டும், அந்த ஒரு ஆர்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஆர்மர் பண்ணி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி மறுபடியும் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லி இதுலேருந்து இது நல்லா இருக்குது அதுலேருந்து இது நல்லா இருக்குன்னு எடுத்து சின்ன விஷயமா சேர்த்தது அந்த காஸ்டியூம். ஸோ அப்போ தான் அந்த இம்பேக்ட் கொண்டு வர முடியுது. இப்போ எனக்கு நான் சொன்ன விஷயம், இந்த 2 கேரக்டரை வந்து வெவ்வேறு நடிகர்களே பண்ணியிருக்க முடியும், உருவ ஒற்றுமை இல்லாத 2 பேர் தான். பட் நீங்கள் பண்ண தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது திரும்ப இன்னொரு கார்த்தியை பார்க்க வேண்டாம். பில்லி சூனியங்களை பற்றி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி உங்களோட ரியல் லைஃப்பில் பில்லி சூனியம் இல்லாட்டி இந்த சூனியம் வைக்கிற ஆட்கள் யாரையாவது நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு 12th படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன். ஒரு 12th படிக்கிறப்ப அப்பா ஊருக்கு கிளம்பி போனாங்க. இப்போ நானும் அம்மாவும் தான் வீட்டில் இருக்கோம். நான் 12th படிக்கிறதுனால எப்போ புக்கையே சுற்றிட்டு இருப்போம்ல, புக்கு வச்சுட்டு படிக்கிற மாதிரி புக்கு கையிலே இருக்கும். அப்போ ஒரு பையன் வந்துட்டு, அம்மா இந்த வீட்டில் வந்து தப்பு நடந்திருக்குமா, அதை உடனே சரி செய்யணுமா அப்படின்னு. சின்ன பையன், ஒரு 22 வயசு இருக்கும். நான் அதோட சின்ன பையன், பட் அவனுக்கு 22-23 வயசு இருக்கும்.
சரி வாப்பான்னு வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உள்ள கூப்பிட்டாங்க வாடான்னு சொல்லி ஃப்ரெண்டில் ஆஃபீஸ் வந்து உட்காந்துட்டு தம்பி நீங்கள் போய் ஒரு பிள்ளையார் சிலை எடுத்துட்டு வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையார் சிலை கொண்டு வந்து நான் ஃப்ரெண்டில் வச்சுட்டேன், ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வந்து கையில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்றான் தரையில் வச்சு. நாங்கள் 3 பேரும் தரையில் உட்காந்துருக்கோம், அம்மா நான். அது சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த கேட்குறான், இந்த வீட்டில் என்ன தப்பு இருக்கா சொல்லுங்கள் எந்த பக்கத்தில் இருக்குன்னு கேட்டே இருக்கான். அந்த பிள்ளையார் அப்படியே திரும்புது. வெள்ளி பிள்ளையார். நீங்க வேற எதுவா இருந்தாலும் மேக்னெட் வச்சா அதை வச்சா இதை வச்சேன்னு சொல்லலாம், வெள்ளி பிள்ளையார் அப்படியே திரும்புது. ஒரு செகண்ட் நம்ப முடியல என்ன நடக்குது. அவன் உடனே வந்து தம்பி போய் ஒரு பழைய துணி எடுத்து வந்து கையில வச்சுக்கன்னு சொன்னா பழைய துணி இருந்தாச்சு. ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னா தம்பு கொண்டு வந்தாச்சு. இந்த சொம்பு என் கையிலே தான் இருக்கு, நான் அதை மூடியே தான் வச்சுட்டு இருக்கேன். இப்போ அவன் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறான். கும்பிட பார்த்தா எனக்கு அந்த கையில வந்து வைப்ரேஷன் நல்லா தெரியுது. நல்லா தெரியுது, எனக்கு கை அமுக்கிறது தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு கையை எடுத்துட்டு உள்ள பாருங்கன்னு பார்த்தா உள்ள தகடு இருக்கு. அழுகி போன ஒரு தகடு அப்படியே சுற்றி உள்ளே கிடக்குது. தம்பி நீங்கள் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு அவனே கையை உள்ளே விட்டு அதை எடுத்து கண்ணில் காமிச்சிட்டு ஒரு துணியில் சுற்றி எடுத்துட்டு நான் கொண்டு போய் கரலில் கிடச்சிடமான்னு சொல்லி போகிறான். காசு கொடுத்தா வேண்டாங்க அப்படிங்கிறான். இல்லைப்பா வச்சுக்கன்னு ஒரு 1000 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் அவன் போயிட்டான். நான் நம்ம வீட்டிலேருந்து வச்ச பிள்ளையார் சொல்ல. ஸோ இது நான் பார்த்துருக்கேன் கண்ணு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் நம்புறதா இல்லையா எனக்கு தெரியல. இது கோகுல் இதுக்கு முன்னாடி பண்ணின படம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, செம்ம காமெடி மூவி. பட் இந்த படம் டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். சார் இந்த படத்துக்காக கோகுல் சொன்ன எந்த விஷயம் உங்களை ஓகே சொல்ல வச்சிச்சு? இல்லை அதான் டேரக்டர் சொன்னது, சார் இந்த படம் வந்து ஆக்டர் கண்டிப்பாக ஒத்துக்குவார்னு எனக்கு தெரியும், ஏன்னா வந்து 2 வெவ்வேறு கதாபாத்திரங்களை பண்ணுறதுக்கான பெரிய ஸ்கோப் இருக்குது. ப்ரொடியூசர் ஒத்துக்கு வர மாட்டாருங்கிறது எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு இருக்கிற பட்ஜெட்டை தாண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இதை பண்ண முடியும். நான் பிரபுகிட்ட கூப்பிட்டு இது பண்ணிடலாமான்னு கேட்குறப்போ செகண்ட் யோசிச்சாப்ல இல்லை பண்ணலாம். ஏன்னா இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணப்படாமே இருக்குது நம்ம இண்டஸ்ட்ரியில். ஏன்னா அது கிராஃபிக்ஸ் சம்மந்த விஷயமா இருக்குது, ரொம்ப நேரம் சார்ந்த விஷயமா இருக்குது, பணம் இன்வால்வ் ஆகிற விஷயமா இருக்குது. எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா மாட்டிக்குமேன்னு சொல்கிறதுனால இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்ஸை பண்ணுறதே இல்லை. ரெஸ்பெக்ட். ஸோ அப்போ வந்து நம்ம டைமுக்கு கரெக்டாக பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணால் இந்த படத்தை பண்ண முடியும்னு நம்ம காட்டுவோம் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டது தான் இந்த படம். உங்களோட பருத்தி வீரன் படம் நிறைய படங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு சொன்ன உடனே டக்குன்னு மைண்டில் ரெஃபரன்ஸாக வந்தது யார்? அப்படி இல்லை எதுவுமே தோணலையா? எதை யோசிச்சாலும் சிவாஜி சார் வர்றாரு. ஒரு டயலாக் பழைய தமிழ்ல பேச ஆரம்பிச்சாலே சிவாஜி சார் வர்றாரு. ஐயோ சிவாஜி சார் மாதிரியே பண்ண என்ன பண்றது, வேற என்ன பண்ண முடியும். போய் நாசர் சார்கிட்ட உட்காந்து கேட்டேன், சார் எப்படி சார் இதை அப்ரோச் பண்றது, நானும் கோகுலும் கேட்டோம். இல்லை நீ ஹேவ் டு, நீ அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனா உன்னை யோசிச்சுக்கிட்டா மட்டும்தான் இதை கொண்டு வர முடியும் அப்படின்னாரு. பட் சிவாஜி சார் வர்றாருன்னா அவர் வருவாரப்பா, ஒன்றும் பண்ண முடியாது, சிவாஜி சார் இல்லாமல் நீ பண்ணிட முடியாது அப்படிங்கிறாரு. சரி சார், அப்போ அதில் அவரை கொஞ்சமாவது அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணோம். நான் ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் போய் அவர்கிட்ட ஒரு சீன் நடிச்சு காமிச்சேன் ராஜா சார் கிட்ட. தம்பி கரெக்டாக இருக்குடா, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குடான்னு அவர் சொன்னதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு, சரி நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நானும் கோகுலும் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி பேச போகிறோம், இந்த கேரக்டர் இதுக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத டிசைன் பண்ணிட்டோம். முதல்ல கேஷுவலாக பண்ணுறது கிடையாது, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் இப்படி தான், இவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறத டிசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு மெனக்கடல் பார்த்தீங்கன்னா, ராஜ்நாயக்கிற கேரக்டர் வந்து தன்னை பற்றி தனக்கே அவனுக்கு அவன் மேலே காதல் ஜாஸ்தி. தன்னை ரொம்ப ரசிக்கிற ஒருத்தங்கிறதுனால அவன் போட்டிருக்கிற உடையாகட்டும் தன் மேலே அவனுக்கு காதல் ஜாஸ்தி. ஸோ அதில் டீட்டெயில் நிறைய பண்ணார். நான் போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்லாம் 40 கிலோ இருக்கும். ஸோ அது வந்து அவனுடைய ஃப்ளாம்பாயன்ஸை காமிக்கிறதுக்காக, அந்த ஒரு கர்வத்தை காமிக்கிறதுக்கான விஷயங்களா இப்படி காஸ்டியூம்ஸில் நிறைய டைம் எடுத்துட்டாரு. அதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த ஃபைனல் அப்பியரன்ஸ். இன்னைக்கு கிராஃபிக்ஸுங்கிற விஷயம் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிப்போச்சு. அதுவும் உங்களோட படத்துக்கு கிராஃபிக்ஸோட பங்கு ரொம்பவே இருக்குது. அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற மாதிரி நினச்சி நடிக்கிறது தான் அதில் இருக்கிற சேலஞ்சு. பட் நான் 1001 பண்ணியிருக்கேன், அதுவும் எக்ஸ்டென்சிவாக படம் ஃபுல்லாகவே க்ரீன் மேட்டில் இருக்கிற படம் தான். பட் இப்போ வந்து நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் அந்த அனுபவம். இப்போ பாகுபலி மாதிரி படங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம டெக்னீஷியன்ஸ்க்கு இருக்கிற அனுபவத்தில் இந்த விஷயத்தை இப்படி பண்ணாலே போதும் சார், நாங்கள் இந்த அவுட்புட் கொண்டு வந்துடுவோம், நீங்கள் எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ வந்து ஒரு 10,000 போர் வீரர்கள் காமிக்கிற இடத்துல எனக்கு ஒரு 700 பேர் கொடுங்க சார் போதுன்றுவாங்க. பட் இங்கே நமக்கு என்ன இங்கே இருக்கிற பிரச்சனை, நமக்கு பட்ஜெட் இல்லாததுனால அவங்க அது எல்லா திறமைகள் அவங்களுக்கு இருந்தாலும் பேசிக் நம்ம தான் பண்ணி கொடுத்தாகணும். ஒரு செட்டுனா தர்பார் செட் நம்ம போட்டு கொடுத்து தானோ, அதுக்கு மேலே வர்ற விஷயங்களை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் செட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 11 செட்ஸ் போடுறோம், பெரிய பெரிய செட்ஸ். நான் பார்த்து பயந்துட்டேன், இதுக்குப்பா இவ்வளோ செலவு பண்ணுறீங்க. இல்லை சார் இது பண்ணலான்னு நம்ப வைக்க முடியாது, பண்ணி ஆகணும், அவ்வளோ பெரிய எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் இந்த படத்தில் இந்த பீரியட் போர்ஷன் வருது, 30 நிமிஷங்கள் தான் வருது. இந்த 30 நிமிஷத்துக்கு நீங்கள் எல்லா மெனக்கடலும் பண்ணி ஆகணும். தர்பாரில் ஒரு சீனை தர்பார் போட்டாகணும். வார் சீக்வன்ஸ்னு சொன்னால் நீங்கள் போர்க்கருவிகள், அந்த கேடயம், எல்லா விஷயங்களும் செஞ்சாகணும். குதிரைகள்,
ஸோ வந்து இப்போ ஒரு 10,000 பேர் காமிக்கிறோம்னு சொன்னா இங்க நீங்க அட்லீஸ்ட் ஒரு 500-600 பேராவது உங்களுக்கு தேவை. அப்போ அவங்க எல்லாத்துக்கும் செஞ்சாகணும். இதுல 3 கிங்டம் வருது. அப்போ நீங்க 3 டிசைன் பண்ணி ஆகணும், 3 விதமான போர்க்கருவிகள், 3 விதமான ஈட்டிகள் எல்லாமே நீங்க செஞ்சாகணும். அதே மாதிரி டிசைன், கிராஃபிக் டிசைன்ல கிங்டம்னு பார்த்தாச்சா 2 கிங்டம் நீங்க வரைஞ்சாகணும். ஸோ வந்து 30 நிமிஷம் இருந்தாலும் ஒரு ஃபுல் படம் எடுக்கக்கூடியதுக்கான எல்லா விஷயங்களும் இதில் தேவைப்படுது. சார் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ண எல்லாருமே நம்ம ஊர் ஆளுங்க தான் கேள்விப்பட்டோம். அது உண்மையா? ஃபஸ்ட்டு ஒரு அமெரிக்கன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம ஊர்லேயே பண்ணுவோம், நம்ம ஊர் ஆட்களை வச்சே பண்ணுவோம். அதான் இந்த 3D ஸ்கேன் விஷயங்கள் கூட கலிஃபோர்னியா தான் போக வேண்டியது இருந்துச்சு. இல்லை இங்கேயே பண்ணுறாங்க ஒரு இடத்துலன்னு சொல்லி பெங்களூர்லேருந்து ஒரு டீமை கொண்டு வந்து இன்ஃபேக்ட் அவங்க நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ், நம்ம இதில் மெயின் விஷயம் டிசைன் தான். எது நமக்கு தேவைன்னு முடிவு பண்ணுறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதில் கோகுல் ராஜீவன் சார், ஸ்டாலின்கிற விஎஸ் கோஆர்டினேட்டர்லாம் உட்காந்து முதல்ல இந்த கிங்டம் இப்படி தான் இருக்கும், இந்த 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 இது இந்த கோட்டை இப்படி தான் இருக்க போகுது, இந்த மாளிகை இந்த இது சொல்லுவாங்க பேலஸ் இப்படி, அரண்மனை இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் முதல்ல டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் தேவை. ஆனால் இந்த டிசைன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதை டிசைன் பண்ணால் மட்டும்தான் அதை பிளான் பண்ணி எதையும் வேஸ்ட் பண்ணாமல், வேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு பணம் கிடையாது, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி ஆகணும் எல்லாத்தையுமே. ஸோ ஒவ்வொரு விஷயமும் 1 வருஷம் பிளானிங் மட்டுமே கோகுல் பண்ணாப்பு. ஸோ இதில் நான் வந்து கோகுலோடைய ஒர்க் இருக்கு இல்லையா, இது இங்கே இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும்னு முதல்லையே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்பாட்டில் போய் முடிவு பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அது ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அதனால தான் ஐ திங்க் இந்த அவுட்புட் நம்மளால் கொண்டு வர முடியுது. பொதுவாக பெரிய ஆர்டிஸ்ட் படம்னு எடுத்துக்கிட்டாலே பூஜை போட்டதுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் மேக்கிங், போஸ்டர், ப்ரொமோஷன்ஸ்னு பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இருக்காது சார். சார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு பிரம்மாண்டம் முக்கியமா இல்லை கதை முக்கியமா சார்? கதையிலலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போது இவ்வளோ பெரிய படம் இப்படி செலவு பண்ணி எடுக்க போகிறோம், நம்ம பட்ஜெட்டை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால், இல்லை இந்த படம் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்குது, எல்லாரையும் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான். கதை அந்த நம்பிக்கை கொடுக்கலாம்னு நம்மளால் போகவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான பெரிய படங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவே தான் போகும். ஹியூமருங்கிற எலிமெண்ட் இருக்கவே இருக்காது. இந்த படத்தில் ஹைலைட்டே ஹியூமர் தான். கோகுலோட எதற்கு தனி ஆசைப்பட்ட பாலகுமாரை பார்த்தப்ப நான் ரசிச்சது அவரோட ஹியூமர் தான். இல்லை டார்க் ஹியூமர், வேற கேரக்டர்ஸ், எல்லாருக்கிட்டையும் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாரு. 3 வெவ்வேறு கதைகள் அதை ஒன்றா கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இந்த படத்தில் அவரோட ஹைலைட்டாக ஒரு காமெடி தான் வச்சிருக்காரு. நம்ம பிரம்மாண்டம்ங்கிறது டெஃபினட்டாக இருக்கு, பட் ஐ திங்க் ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஹியூமர் தான். நமக்கு காமெடி இருக்கிறப்ப, நமக்கு காமெடி ஆக்ஷன் இருந்ததுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை பேசிக்கா. ஏன்னா இதுல வந்து திரும்ப சொன்ன சார், ப்ரொடியூசர் சேஃப் ஆகணும் சார், இல்லாட்டி திரும்ப எந்த ப்ரொடியூசர் இந்த மாதிரி படங்கள் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இது சுவாரஸ்யமான, எல்லாரும் ரசிக்கக்கூடிய படமா இருக்கணுங்கிறது தான் மெயின் இன்டென்ஷன். அதனால பயம் இல்லை, சரி இது பண்ணா நல்லா வரும் அப்படிங்கிறது. சார் அடுத்ததாக பர்சனலாக ஒரு கொஸ்டின், ஒரு நடிகரா, நடிகர் சங்கத்தோட பொருளாளரா, அதுக்கும் மேலே ஒரு ஹஸ்பண்டா, ஒரு அப்பாவா, இது எல்லாத்தையும் உங்களால் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண முடியுதா சார்? பெரிய கம்ப்ளைண்ட் வந்து வீட்டில் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல, பாப்பா கூட இருக்க முடியறதில்ல. அது ஒரு பெரிய குறையாக இருக்குது உண்மையாகவே. ஏன்னா நைட்டு நம்ம ஒரு 8 மணி வீட்டுக்கு போகும்போது அங்கேருந்து ஃபோன் வரும், சார் இந்த விஷயங்கள் இருக்குது சார், இது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும்னு. ஸோ இப்போ என் பொண்ணு என் கூட இருக்கிற டைமில் நான் செக் சைன் பண்ணிகிட்டு இருக்கணும், ஒரு லாயர்கிட்ட பேச வேண்டியது இருக்கணும், ஒரு ஆடிட்டர்கிட்ட பேச வேண்டியது இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்குது. உங்கள் மைண்டை ஒரு நாளில் ஒரு 25 to 30% அதை யோசிச்சுட்டே இருக்கும் அந்த விஷயத்தில். பட் என்னன்னா டீம் நல்ல டீம், எல்லாருமே யாருக்காவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அத்தனை பேருமே ஈசி மெம்பர்ஸ்லேருந்து, இப்போ நாதர் சார் இருந்து, பொண்ணு சார் வந்து 24 hours இப்போ விஷால்கிட்ட பேசுகிறப்ப, மச்சான் இன்சூரன்ஸ் போகணுண்டா, இது பண்ணணுண்டா, அவங்களுக்கு அந்த ஊரில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே ஏதாவது ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடணும். ஸோ எப்பவுமே யாராவதுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டீம் இருக்கிறதுனால அது டயர்ட் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி நமக்கு டயர்ட் ஆயிரும் இல்லையா, எதுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த டீம் ஒர்க். காஷ்மோரா ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படத்தை தொடர்ந்து அடுத்ததாக நீங்கள் நடிக்கிறது உங்களுடைய குருநாதர் மணிரத்னம் சாருடைய படத்தில். அப்போது நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கும் இப்போது அவரோட படத்தில் நீங்கள் ஒரு ஆக்டராக நடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? அது நானே யோசிச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு சார்கிட்ட இருந்து வெளியில் வந்து. நம்ம ரெகுலராக படங்கள் பண்ணி நடிகனாக இருக்கோம். அது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது போக இன்றைக்கி நடிகன் ஒரு அடையாளம் இருக்குது. பிகாஸ் தொடர்ந்து அந்த வேலையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சிந்தனை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றியே இருக்குது, கதையை பற்றியே இருக்குங்கும் போது முதல்ல சார்கிட்ட வந்து கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்போ அவர் சொல்கிற விஷயங்கள் நமக்கு புரியாது. அப்படிதான் அவருடைய என்னோட உரையாடல் இருந்திருக்கு. அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து அவர் சொல்கிற விஷயங்களோ புரியல சார், அவனுக்கு புரியாதுரா அப்படின்பாங்க. இல்லைன்னா படித்தாதான் புரியும், படிக்கணும், உட்காந்து திங்க் பண்ணணும், என்னை விட நீ 10 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி எப்படி டேரக்டர் ஆவான்னு சொல்லி தான் கேட்பாங்க. பட் இப்போ வந்து சார் சொல்லும் போது நமக்கு புரியுது. ஸோ இந்த 10 வருஷத்துல கற்றுக்கிட்டது அதுதான். சார் சொல்கிற விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது, கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியுது. எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியல, இப்போவும் சொல்கிறேன். ஆனால் அவருடைய திங்கிங் வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஒரு சீனை பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு நினச்சோம்னா அவருக்கு அது கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் வேறையா இருக்குது. அந்த அளவுக்கு அவர் ஆமாம்
அந்த ஒரு 2 பேருடைய உறவை வந்து நம்ம அறிவுக்குட்பட்டு நம்ம வாழ்க்கை அனுபவத்துக்குட்பட்டு ஒரு விஷயமா பார்க்குறோம். அவர் சொல்கிற ஆங்கிள் டோட்டலாக வேறையாக இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டில் நம்மளை அவர் புரிஞ்சிக்க முடியல. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி தமிழ் சினிமா எப்படி இருக்குது, இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? விதவிதமான கதைகள் பார்க்க முடியுது. எல்லா நல்ல படங்களை வந்து எல்லா இடத்துலையும் ஆதரிக்கிறாங்க. பைரசிங்கிற விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா இங்கே ப்ரொடியூசர்கள் காணாமல் போகாமல் இருப்பாங்க. அன்றைக்கி எல்லாருமே சொல்கிறது நடிகர்கள் இருக்காங்க, இயக்குநர்கள் இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் மட்டும் காணாமல் போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே அடிக்கடி சொல்கிற விஷயம். ஸோ இந்த பைரசிங்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தது குறைஞ்சதுன்னா, எல்லாரும் மக்களும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா தியேட்டர்கள் நல்லாயிருக்கும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க. அந்த விஷயம் தான் பெரிய குறையாகவே இருந்துகிட்டு இருக்கு. பணம் போட்டு எடுக்கிற முதலாளிகள் வந்து சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. படம் ஹிட் ஆனாலும் சஃபர் ஆகிறாங்க. உங்களோட காஷ்மீர படத்தை நாங்கள் தேட்டரில் பார்க்க வரும்போது என்ன மாதிரி எதிர்பார்ப்போடு வரணும்? நான் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறது இல்லை. பட் காஷ்மீரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமான உழைப்பு. டைரக்டர் கோகுல் ஆகட்டும், ஓம் பிரகாஷ் ஆகட்டும், கேமராமேன் ஓம் பிரகாஷ் ஆகட்டும், ராஜீவன் சார் ஆகட்டும், சந்தோஷ் நாராயணனுடைய இசை இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக இருக்கும். சந்தோஷ் நாராயணன் வந்து விதவிதமான ஒரு இசை கொடுக்குற ஒரு ஆள். ஸோ ஒவ்வொரு சாங் சிச்சுவேஷனுக்கும் அவர் வந்து வித்தியாசமான இசை கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒருத்தர். நான் மெட்ராஸ்லாம் நான் வந்து மியூசிக் இல்லாமல் பார்த்துட்டு மியூசிக்கோட பார்க்குறப்ப படமே பல மடங்கு சிறப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பீரியாடிக்கல் போர்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் லைவ் போர்ஷன் இருக்குது, இது அத்தக்கும் மியூசிக் பண்ண போகிறாரு. ஸோ வந்து குழந்தைகள் குடும்பமாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயமா ஒரு பிரம்மாண்டமான படமாக இது இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு ஒரு 2 வருஷத்துக்கான ஒரு உழைப்பு, ஒரு பயணம் தான் இன்றைக்கி காஷ்மீராங்கிற விஷயம். இன்றைக்கி டெய்லருக்கு ஒரு பெரிய வரவேற்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. தீபாவளிக்கு இந்த படம் வருது, எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக நிச்சயமாக இருக்கும். ஒரு ஜனரஞ்சகமாக சிரித்து ஆச்சரியப்பட்டு பார்க்குற அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கும். ஸோ படம் பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.